மகாவதார் பாபாஜியும் திருவள்ளுவரும் 2 யுகங்களின் தெய்வீக ஒளிகள். மகாவதார் பாபாஜி கூறியதாவது: திருவள்ளுவர் என்பது ஒரு மனிதன் அல்ல, ஒரு நிலை. அவர் வாழ்ந்ததெல்லாம் கடவுள் மனித உருவில் வந்துவிட்டது போல். அவரது திருக்குறள் என் உபதேசங்களின் ஆதாரம் என்றார். பாபாஜி மேலும் விளக்கினார்: திருவள்ளுவர் போதனைகள் கர்மா, தர்மம், தியானம், ஒளி ஆகிய 4 சக்கரங்களின் ஒருமை. அவர் கூறிய ஒவ்வொரு குறளும் தெய்வீக சத்தியத்தின் சுருக்கம். நான் இன்று சொல்லும் தியானம், மன்னிப்பு, சாந்தி, கருணை அனைத்தும் திருவள்ளுவரின் வழி வழியாக வந்ததே. பாபாஜி சொன்னார்: வள்ளுவர் உலகை ஒளியால் மூழ்க வைத்தார். அவர் கூறியதனை நடைமுறையில் கடைபிடிப்பதே உண்மையான ஆன்மீகம். வள்ளுவர் குறள்களை வாசிப்பது மட்டும் போதாது, அவற்றை உள்ளத்திலே தியானமாக்குங்கள். ஒவ்வொரு குறளும் ஓம் ஒலி போல நித்தியமானது. பாபாஜி திருவள்ளுவரை தமிழ் யுகத்தின் மகா யோகி என்று அழைத்தார். அவர் சொன்னது தமிழ் வழியில், நான் சொல்வது சித்த யோகத்தின் வழி என்றார். பாபாஜி முடிவில் பாபாஜி கூறினார்: வள்ளுவர் சொன்ன தர்மமே ஆன்மீகத்தின் விதை. அதை நட்டால் மோட்சம் மலரும். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா.